இதும் ஒரு பயணம், ஒரு நாள் என்றாலும் பல தருணம். சிறு இலக்கு செல்லவோ இலக்கு முன் இருந்து ரசித்து. இது ஒரு பட்டாம்பூச்சியின் கதை, பட்டாம்பூச்சிகள் பட்டாம்பூச்சிகள். ஹலோ மை டியர் சிட்டுக்குட்டீஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களை சந்திக்க நானும் வந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ட்விஸ்ட்டோடு தான் நம்ம கிளாஸ் போவோம். எப்பயுமே ஒரு விஷயத்தை மட்டும் பேஸ் பண்ணி ஒன்று மட்டும் பார்த்துட்டு ஓகே இது போதும்பா, இது நல்லா இருக்குப்பா இப்படிங்கிறது இல்லாமல் நம்ம வந்து நிறைய சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களை பார்த்துட்டு தான் போவோம். எனிவேஸ், இது வந்து ஜூலை மந்த். ஸோ இந்த மந்தில் வந்து இந்த ஒரு திகதி அப்படிங்கிறது வந்து நமக்கு முக்கியமான டேயா அப்படின்னு கேட்டால் ஆல்மோஸ்ட் இல்லை. நமக்கான ஃபெஸ்டிவல்ஸ் எதுவுமே ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு பேசக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் இல்லை. ஆனால் இதை வந்து ஜப்பானுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு நாடாக தான் இருக்குது. ஒரு ஃபேமஸான ஃபெஸ்டிவல் தான். அப்போ இந்த வாரத்துக்கு என்ன, நம்ம வந்து விழாக்களோடு கூடிய நிகழ்ச்சியில் தான் இன்றைக்கி நம்ம போகிறோம் செல்லக்குட்டீஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் ரெடியாக இருக்கணும். இன்றைக்கி கிளாஸஸ் வந்து கண்டினியூஸாக வந்து இந்த ஜானரில் போகுது, இதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தாண்டி இந்த நம்பரை பார்க்க போகிறவங்களை தாண்டி நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ண போகிறோம். இந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப பாரம்பரியமும் கலாச்சாரமும் அப்படியே அவங்களோட கலாச்சாரத்தை ஒரு குணைத்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் தான். என்ன நீங்கள் அந்த கெட்டப்பில் இல்லையே, நீங்கள் இதுக்கு சரி கெட்டப் வந்திருக்கலாம் தானே, நல்லா இருக்கும்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. பட் என்ன சிச்சுவேஷன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து நம்ம நிறைய வேலைங்களோட நிறைய அப்படியே குழப்பத்தோடு இன்றைக்கி வந்ததுனால இன்றைக்கி வந்து நம்ம அந்த கெட்டப்லாம் கொண்டுட்டு வரலாம். ஆனால் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வந்து ட்ரெஸ் கோட் வேர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த ஃபெஸ்டிவல் இதுக்கெல்லாம் ஃபேமஸ், வரலாற்றில் இவ்வளோ பேசக்கூடிய அளவுக்கு இந்த ஃபெஸ்டிவல் முக்கியத்துவப்படுது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், தொடர்ந்து கிளாஸஸில் கண்டினியூஸாக வந்து ஜாயின் பண்ணணும். ஒவ்வொரு வாரங்கள் புது நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். எப்பயுமே பார்த்துட்டு போகிற மாதிரி இல்லை, நிறையவே புது அனுபவங்கள் புது விஷயங்கள் பார்க்குற மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் கண்டினியூஸாக கிளாஸஸை பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இந்த வாரத்தில் என்ன ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ண போகிறோம், அதுவும் ஜப்பான் வேறு நம்ம இன்ட்ரோ கொடுத்துருவோம். அப்போ அந்த ஃபெஸ்டிவல் என்னவாக இருக்கும், எப்படியான விதத்தில் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத கிளாஸஸ்குள்ளே போய் பார்க்கலாமா? ஓகே செல்லக்குட்டீஸ், ஸோ இந்த வாரத்தில் என்ன ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் கியான் மசூரி அப்படிங்கிற பேரால் அழைக்கப்படுது. அண்ட் இது வந்து அவங்க மொழிகளில் சரியான பிரயோகம் சொல்லப்படுது. நம்ம ஆங்கிலத்தில் தான் இந்த ஃபெஸ்டிவல் வந்து சொல்லிட்டு போகிறோம். பிகாஸ் ஆஃப் இது தமிழ் பேர் வந்து சரியாக சொல்லப்படலை, அதனால கியான் மசூரி அப்படிங்கிற பேர் தான், இந்த பேரால் தான் இந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடப்படுது. இந்த ஃபெஸ்டிவல் என்ன அப்படின்னு சொன்னால் இதுக்கு சரியான அர்த்தங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது ஜப்பான் மக்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஜூலை மாதத்தில் 17ஆம் திகதி தொடக்கம் 24ஆம் திகதி வரைக்கும் ஒரு வாரமாக கொண்டாடக்கூடிய ஒரு தேர் திருவிழாவோடு ஒப்பிட்ட ஒரு ஃபெஸ்டிவலாக தான் இந்த ஒரு விழா கொண்டாடப்படுது. இதுக்குன்னு ஒரு ஃப்ளாக் இருக்குது, இதுக்குன்னு பாரம்பரிய ட்ரெஸ் இருக்குது, இதுக்குன்னு ஒரு ஃபுட் கோடு இருக்குது, பத்தாததுக்கு இதுக்குன்னு அவங்க வந்து ஒரு தேர் மாதிரி உருவணிச்சு அதுகெல்லாம் வடிவமைச்சு அந்த தேரோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு விதங்கள் இருக்குது. இது சுமார் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஜப்பானில் கியோட்டோ அப்படிங்கிற ஒரு பகுதியில் 1100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்குது. இந்த ஃபெஸ்டிவல் பற்றி கம்ப்ளீட்டாக ஓகே இதுதான் இதன் பேர் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இந்த ஃபெஸ்டிவல் வந்து வரலாற்று ரீதியில் வரலாற்றோடு தொடர்பு பட்ட ஒரு ஃபெஸ்டிவலாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஞாபகப்படுத்தி தான் ஆவணும் செல்லக்குட்டி. ஸோ இதுதான் கியான் மசூரி அப்படிங்கிறதுல அர்த்தமாகவும் இதுதான் அந்த ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமாகவும் இருக்குது. ஓகேவா, இதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து பேர் புதுசாக இருக்குதாங்க. இன்றைக்கி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒரு பேரில் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி தான் நம்ம கேள்விப்பட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் இதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க, என்னென்ன விதத்தில் செலிப்ரேட் பண்ணுவாங்க, இதன் வரலாறு என்ன விஷயங்கிறத பார்த்துட்டு டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே செல்லக்குட்டி, ஸோ இதன் வரலாறு பகுதிக்குள்ளே தான் இப்போ வந்திருக்கோம். ஸோ இந்த கியான் மசூரி அப்படிங்கிற இந்த திருவிழா இருக்குல்ல, அந்த திருவிழாவின் வரலாறு அடிப்படையில் பார்க்கும்போது இது ரொம்ப பழமையானதுன்னு சொல்கிறோம். அதாவது 1100 ஆண்டுகளுக்கு முன்னு தோற்றம் பெற்ற ஒரு பழமையான ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஜப்பானில் கியோட்டோ அப்படிங்கிற பகுதியில் அதிக அளவு ரொம்ப ஃபேமஸாக இதை கொண்டாடப்படுற ஒரு ஃபெஸ்டிவலாக தான் இருக்குது. இது வந்து ஒரு திருவிழா. ஓகே, இது வந்து கியோட்டோவில் கொண்டாடுறோம் அப்படின்லாம் சொல்லிட்டோம்ல. ஸோ இந்த ஃபெஸ்டிவலின் தோற்றம் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்துவுக்கு பின் 689ஆம் ஆண்டு காலப்பகுதியில்
இந்த ஜப்பான் இந்த கியோட்டோ பகுதியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால் முழுமையாக தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டுருச்சு. மக்கள் வந்து தொற்று நோய்கள், நிறைய வியாதிகள், அனர்த்தங்கள், அந்த மாசுகள் இப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மூமெண்ட்டில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், அந்த அரசு, அதாவது அந்த காலத்தில் ஆட்சி செஞ்ச பேரரசரான செல்வோ என்ன செஞ்சுருக்காருன்னு சொன்னால், இதை பார்த்துட்டு மக்கள் வந்து ரொம்ப துன்பப்படுறாங்க, இது வந்து ஒருவேளை ஒரு தீய ஆத்மாக்களால், தீய ஆவிகள்னால நடக்குது அப்படிங்கிற ஒரு பயத்தில் என்ன செஞ்சுருக்காரு, ஒரு பூஜை சடங்குகள் வந்து செஞ்சுருக்காங்க. அது எப்படின்னு சொன்னால் 66 ஈட்டிகளை வந்து அடுக்கி அவங்க பிரார்த்தனைகள் செஞ்சுருக்காங்க. இந்த 66 ஈட்டிகள் எதை குறிக்குதுன்னு சொன்னால், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய 66 மாகாணங்களை குறிக்குது. அந்த 66 மாகாணங்களை குறித்து 66 ஈட்டிகளை வச்சு தெய்வத்துக்கு தேவையான நிறைய பூஜை பொருட்களை வச்சு அவங்க பெரியதொரு பிரம்மாண்டமான ஒரு பூஜை நிகழ்வை வந்து நடத்தியிருக்காங்க. இப்படி நடத்தும் போது மக்கள் இருக்கக்கூடிய நோய் துன்ப நொடிகள் எல்லாமே சரியாகும் அப்படிங்கிறது வந்து அவங்களோட பர்சனலாக ஒரு ஒப்பீனியன், அவங்களோட ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். இது நமக்கு பார்க்கும்போது எப்படி அவங்களுக்கு நோய் நொடியில் இருக்கவங்களுக்கு பூஜை செஞ்சால் சரியாகுங்கிறது நம்ம ஒப்பீனியன் இருக்குது. பட் அவங்க ஏதோ ஒரு காலத்தில் அவங்க அந்த பேரரசர் வந்து நம்பியிருக்காரு, இந்த பூஜை வழிபாடுகள் செஞ்சால் சரியாயிரும், தீய ஆவிகள், தீய ஆத்மாக்கள் தான் இந்த மாதிரி நிறைய மக்களுக்கு வந்து துன்பங்கள் கொடுக்குதோ அப்படிங்கிறத நினச்சிட்டு இவர் என்ன செஞ்சுருக்காரு, பூஜை வழிபாடுகள்லாம் செஞ்சுருக்காரு. அப்படி அன்னைக்கு செய்யப்பட்ட பூஜை சடங்குகள் தான் இன்னைக்கு கியோன் மசூரியா வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த ஒரு ஃபெஸ்டிவலின் தோற்றம் இவ்வாறான விதத்தில் தான் இருக்குது. ஆனால் தோற்றத்தோட இதை தான் இப்போ 1100 வருடமாக வந்து கண்டினியூஸாக கொண்டுட்டு வராங்களா, இப்படி இதை கண்டினியூஸாக பண்ணிட்டு வராங்களான்னு கேட்டால் இல்லை, இதோடு இன்னும் தொடர்புப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. அவ்வாறான ரீதியில் இதை இன்னொரு தோற்ற அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள் தொடர்பு படுதுன்னு பார்ப்போமா. இந்த திருவிழான்னு சொல்லும் போது செல்லக்குட்டி ஃபர்ஸ்ட்டாக வந்து இந்த கியோன் அப்படின்ற பேர் காரணம் வந்து என்ன இருக்குதுன்னு சொன்னால், பழமையான காலத்தில் யசாக்கா ஸ்ட்ரீன், கியோன் ஸ்ட்ரீன் என்ன அழைக்கப்பட்டது. இது வந்து யசாக்கா ஸ்ட்ரீன்கிறது வந்து ஒரு தேவாலயம். இந்த தேவாலயத்தில் தான் இதை வந்து ஃபேமஸாக செய்வாங்க. அந்த தேவாலயத்தில் வந்து கியோன் ஸ்ட்ரீன் வந்து சொல்லியிருக்காங்க ஆரம்பத்தில். அங்கே நடைபெற்ற இந்த விழாவை வந்து கியோன் திருவிழா அப்படிங்கிற பேரால் வந்து அழைச்சிருக்காங்க, கியோன் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து யொய்யான் காலம் அப்படின்னு சொல்லி 794 தொடக்கம் 1185 காலப்பயத்தில் இயோன் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய கியோன் காலத்தில் வந்து அரச குடும்பங்கள், பிரபுக்கள், வணிகர்கள் இந்த விழாவை வந்து ஆதரித்து இந்த விழாவை மதம் மட்டும் அல்லாமல் கலாச்சாரமும் சமூகமும் சேர்ந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இதை செயற்படுத்திட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்து தேர்களின் உருவாக்கம் எப்படி நடந்திருக்கு, இந்த தேர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதை நான் சொல்கிறேன். 14ஆம் நூற்றாண்டு கால பகுதியிலிருந்து மரத்தேர்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு, மரத்தேர்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இவை வந்து யமா அப்படின்னு சொல்கிறது சிறிய தேர், ஒகோ அப்படின்னு சொல்கிறது பெரிய தேர் அப்படின்னு சொல்லி 2 வகையில் பிரித்து செஞ்சுருக்காங்க. இந்த தேர்கள் வந்து மரத்தால் கட்டப்பட்டது, ஆணிகள் இல்லாமல் கயிறுகளால் இணைக்கப்பட்டதாகவும், சீனா, இந்தியா, பாரசீகம் போன்ற நாடுகளின் துணிகள் மற்றும் கலை பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டதாகவும் இது காணப்படுது அப்படின்னே சொல்லணும். இவை வந்து நடமாடும் அருங்காட்சியம் என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு வந்து இது காணப்படுது அப்படிங்கிறது இந்த ஒரு இடத்துல சொல்லி ஆகணும்னு சொல்லக்கூட்டி. ஃபர்ஸ்ட் வந்து இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சடங்குகள் வந்து செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த கியோன் அப்படிங்கிற பேர் வந்து ஆரம்பிக்கிறது வந்து யசக்கா இந்த ஸ்ட்ரெயின் இருக்குல்லையே, அந்த ஆலயம் இருக்குது, அந்த ஆலயத்தில் தான் இப்போ வரைக்கும் நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஆலயத்தோட தொடர்பு பட்டது தான் இந்த கியோன் அப்படிங்கிறது. அதனால தான் இந்த கியோன் மசூரி அப்படிங்கிற பேரால் அழைக்கிறாங்க. இதுக்கு வந்து தேர்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. தேர்கள் வந்து வெறுமனே தேர்கள் மாத்திரம் இல்லாமல், வேறு அலங்காரத்துக்குரிய தேர்கள் மாத்திரம் இல்லாமல், இது ஆணைகள் பொருந்தாமல் முழுமையாக கயிறுனாலே கட்டப்பட்ட தேர்கள், மரத்தினால் செஞ்சு கயிறுனாலே கட்டப்பட்ட தேர்கள். இந்த தேர்கள் வந்து 2 வகையில் பிரிக்கிறாங்க. ஒன்று யகோ, இன்னொன்று யமா, இன்னொன்று ஹக்கோ அப்படின்னு சொல்லி. இந்த யமா அப்படின்னு சொல்கிறது வந்து சிறிய தேர்களையும் வந்து, ஹக்கோ அப்படிங்கிறது வந்து பெரிய தேர்களையும் குறிக்கிற விதமாக இருக்குது. இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு விஷயம் அந்த ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும். இந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப இதை வந்து நம்ம ஃபெஸ்டிவல்னு சொல்கிறத விட அவங்க கலாச்சாரத்தோடு தொடர்பு பட்ட ஒரு திருவிழா அப்படின்னே சொல்லலாம். இந்த திருவிழா நடத்துகிறது வந்து அந்த மனிதர்களுக்கு வந்து ஒரு ஆன்மீகத்தையும் சந்தோஷத்தையும், அவங்க மனதுக்கு ஒரு திருப்தியையும், நோய் நொடிகள் இல்லாத ஒரு சமுதாயம் நாடாக உருவாகும் அப்படிங்கிறத வந்து ஐடியாலஜியாக கொண்டு தான் இதை வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்து ஒரு இடையூறுகள் வந்து ஏற்பட்டிருக்கு. ஜப்பானில் வந்து சில நிலைகள் ஏற்படும் போது ஒரு இடையூறுகள் வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த இடையூறுகள் அடிப்படையில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால்,
போர்களுக்கான இடையூறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜப்பானில் பல உள்நாட்டு போர்கள் ஏற்பட்ட போது விழா சில ஆண்டுகள் வந்து நிறுத்தப்பட்டதாக தான் இருக்குது. ஒனின் வார் அப்படின்னு சொல்லக்கூடிய கியோட்டோ பெரிதும் சேதமடைந்த விழாவாக இது நடைபெற்றிருந்திருக்கு. பின்னர் மக்கள் வந்து வணிகர்களுடன் உதவிகளுடன் இதை மீண்டும் தொடர்ந்துருக்காங்க. இது நவீன காலமாகும்போது 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் தீ விபத்து, பேரரசுகள் வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு, பொருளாதார சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு, போர் நிலைகள் வந்து இருந்ததுனால இந்த திருவிழா வந்து தொடர்ந்து பாதுகாக்கப்பட்டது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த காலப்பகுதியாகும் போது ஜூலை மாதம் முழுவதுமே நடைபெறதா இருக்குது. லட்சக்கணக்கான மக்கள் பார்வையிடுறதோடு ஜப்பானின் தேசிய பாரம்பரிய மதிக்கப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் இங்கே வந்து செய்கிறாங்க. அண்ட் உலக பாரம்பரியத்தில் ஒரு முக்கியமானதாக இருக்குது கியோன் மசூரி அப்படிங்கிறது வந்து தேர்கள், இசை, பாரம்பரிய சடங்குகள், கைவினைகள், திறனுலகே எல்லா விஷயத்தையும் அடிப்படையாக கொண்டதோட ஜப்பானியர்களின் மத நம்பிக்கை, கலாச்சாரம், கலை, சமூக ஒற்றுமையை வந்து பிடிக்கிற விதத்தில் இந்த ஒரு திருவிழா வந்து கொண்டாடப்படுகிறத வந்து நம்ம சொல்லி ஆகணும். உலக புகழ்பெற்ற ஒரு திருவிழாவாக இந்த ஒரு திருவிழா காணப்படுது. ஏன்னா இதில் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு படிப்பையாக சொல்லும்போது மக்கள் வந்து ஒற்றுமையாகவும் மத நம்பிக்கையையும் எந்த ஒரு விஷயத்தையும் கையில் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இது நடக்கும். ஏன்னா இது வார்லாம் நடந்த டைம்ல அவங்க நினைச்சிங்கன்னா நிப்பாட்டி இருக்காங்க. வார் இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, இப்போ போயிட்டு இதெல்லாம் தேவையா அப்படின்னு நிப்பாட்டி இருக்காங்க. அது அவங்க எதுவுமே பண்ணாமல் இதை கண்டினியூஸாக வந்து கொண்டு போயிருக்காங்க. எல்லா விஷயத்தையும் நடத்தி அவங்க பாதுகாத்து ஒரு விதங்களை வந்து செயற்படுத்திட்டு இருந்திருக்காங்க. ஓகே, இது எல்லாமே இதன் வரலாற்று ரீதியில் பேசக்கூடியதுன்னு இருக்குது. இதுதான் இந்த கியோன் மசூரி அப்படிங்கிற ஒரு திருவிழாவின் முக்கியமான வரலாறாக பேசப்படுது. இந்த வரலாறு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த கிறிஸ்துவுக்கு புரிய 689 ஆரம்பிச்சது இன்னைக்கு நவீனமயப்படுத்தப்பட்ட காலத்தில் உலக புகழ்பெற்ற ஒரு திருவிழாவும் அந்நிய நாடுகளோடு அந்நிய பொருட்களையும் அந்நிய செலாவணியை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் மத ரீதியிலே கலாச்சார ரீதியிலே மக்களுக்கு இடையிலான ஒற்றுமையை வந்து வெளிப்படுத்தக்கூடிய இருக்கிறது வெளியே இருக்கிறது. ஸோ இந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? ஸோ இந்த ஒரு கியோன் அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப முக்கியமானது. இது எப்படியான விதத்தில் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எதுக்காக இது எப்படி ஆரம்பிக்கப்பட்டுச்சுங்கிறதுன்னு பார்த்துக்கணும். இப்போது வந்து இது எப்படியான விதத்தில் செலிப்ரேட் பண்ணுறாங்க, எப்படியான விதத்தில் கொண்டாடுறாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்வாங்க சொன்னால், அந்த யசாக்கா இந்த ஸ்ட்ரெயின் இருக்குல்ல, அந்த டெம்பிள் இருக்குல்ல, அந்த ஆலயத்தில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பூஜைகள் நடத்துவாங்க, பிரார்த்தனைகள் நடத்தி எல்லா விஷயத்தையும் ஆரம்பிப்பாங்க. இது தெய்வ வழிபாடோடு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆரம்பிக்கும். வழிபாடுகள்லாம் ஆரம்பித்து மக்கள் வந்து பிரார்த்தனைகள் செஞ்சு இந்த வருடத்தில் வந்து இந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சிலைகள்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்து தேர் பவனிக்கு ரெடி ஆகுவாங்க. அதுக்கு முதல்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இது வந்து அன்றைய தினத்தில் இந்த ஃபெஸ்டிவல் நடக்கக்கூடிய முதல் நாளில் இது பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இதுக்கு ஃபர்ஸ்ட் டே நைட்டே என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த கியோட்டோ பகுதியை வந்து முழுமையாக விளக்குகளாலேயும் அலங்காரத்தினாலும் பூக்களினாலும் கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஃபெஸ்டிவலுக்கு ஏற்ற விதத்தில் டெக்கரேட் பண்ணிடுவாங்க. அந்த நகரம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக என்ன செய்யணும்னா ஒரு டெக்கரேஷன்லேயே தான் இருக்குமா. நைட்டு ஃபுல்லாக என்ன செய்வாங்க, டெக்கரேஷனில் ஆரம்பித்து அதெல்லாம் பண்ணிடுவாங்க. அடுத்த நாள் ஆரம்பிக்கும் போது தெய்வ வழிபாடோடு இதை ஆரம்பிப்பாங்க. ஆரம்பித்ததுக்கப்புறமா என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இதை இதுக்கப்புறமா வந்து இசை நிகழ்வுகள்லாம் நடத்தி ஒரு பெரிய தேர் பவனி வந்து கொண்டு போவாங்களாம். தேர் பவனி கொண்டு போகும்போது நிறைய பேர் அந்த தேர்கள் வந்து எப்படி இருக்குங்கிறத சொல்லிட்டு தானே. ஸோ இந்த தேர்கள்லாம் வந்து அலங்கரித்து அந்த பவனிகள் வந்து கொண்டுட்டு போகிறாங்க. அப்படி கொண்டு போகும்போது சில இடங்களில் வந்து அவங்க கலாச்சார பாரம்பரிய உணவுகள், இந்த திருவிழாவுக்குன்னு அவங்க ரெடி பண்ணக்கூடிய உணவுகள் வந்து விற்பனைக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. வழங்கக்கூடிய விதங்களும் இருக்குது ஆலயங்கள். ஓகேவா? இதெல்லாமே செஞ்சுட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், மக்கள் வந்து வெறுமனே பார்வையாளர்களாக மாத்திரம் இல்லாமல் இந்த கலாச்சார ஆடைகள் அணிஞ்சிட்டு, பாரம்பரிய உடைகள் அணிஞ்சிட்டு அவங்களும் வந்து இந்த தேர் பவனியில் ஜாயின் பண்ணிடுவாங்க. வெறுமனே பார்வையாளர்கள் மட்டும் இருப்பாங்கங்கிறது வந்து சொல்லவே முடியாது. அதர் கண்ட்ரிஸ் ஆக்கள் வந்தால் மேபி பார்வையாளர்கள் அவங்க சிம்பிளாக இருக்கலாம். பட் அந்த நாட்டு மக்களே அவங்க பார்வையாளராக இருக்கிறதுங்கிறது வந்து கம்மி. ஏன்னா அவங்களும் இந்த தேர் பவனியில் இணைஞ்சு போயிடுவாங்க. ஸோ இந்த வருடத்தில் ஜூலை 17 தொடக்கம் 24ஆம் தேதி வரைக்கும் ஒரு 1 வீக் வந்து இது செலிப்ரேட் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் இது ஸ்டார்ட் அப் ஜூலை மந்த் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து இதை வந்து டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணி இதை கொண்டுகிட்டே போய்கிட்டு இருப்பாங்க.
பட் இது வந்து கண்டினியூஸாக மாத இறுதி ஆகும்போது இந்த விழா வந்து முடிகிற இறுதி அன்றைக்கி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மறுபடி இந்த ஆலயத்துக்கே வந்து சிலைகள்லாம் கொடுத்துட்டு அவங்க வந்து பிரார்த்தனைகளோடு செய்வாங்க. இனி அடுத்த வருடம் வரைக்குமே எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் மக்கள் வந்து நலமாக வாழணும், பொருளாதார விஷயங்கள், செல்வாக்கு, செழிப்பு எல்லாமே கிடைக்கணுங்கிறது வந்து அவங்க ஒரு பிரார்த்தனைகளாக செஞ்சுட்டு அவங்க வந்து போவாங்களாம். இதுதான் வந்து இந்த செலிப்ரேட் பண்ணுற விதமாக இருக்குது. மக்கள் வந்து பார்வையாளர்களாக இருக்கிறத விட அதில் கலாச்சாரத்தோடையும் பாரம்பரியத்தோடையும் தொடர்புபட்ட ஒரு நபராக இருக்கணுங்கிறது தான் மக்கள் வந்து மோஸ்ட் விரும்புவாங்களாம். சரியா? இதுதான் இந்த கியோன் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய விதமாக இருக்குது. ஓகே சில குட்டீஸ், டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க எல்லாமே. ஓகே, இவங்களோட பாரம்பரிய உடை என்னவா இருக்குது, இவங்களுக்குன்னு ஒரு ஃப்ளாக் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு ஃப்ளாக்னு சொன்னால் இது கம்ப்ளீட்டாக வந்து இதுக்குன்னு ஒரு ஃப்ளாக் இல்லை, ஆனால் சிகப்பு மற்றும் கோல்டு கலர் அண்ட் சில்வர் கலர்ஸ், ரெட் கலர் எல்லாம் மோஸ்ட் வந்து கட்டப்பட்ட விதத்தில் இருக்குமா. அது வந்து ஒரு விதமான கொடி வர்ணனையோட கூடிய ஒரு விஷயம்னு சொல்லப்படுது. பட் கண்டினியூஸாக வந்து இதுக்குன்னு ஒரு ஃப்ளாக் இருக்குது, இப்படியான ஃப்ளாக் அப்படிங்கிற பற்றியெல்லாம் அதிக அளவு சொல்லப்படலை. இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இவங்க வந்து இதுக்கு ஃப்ளாக்னு தனியாக கொண்டு வர்றதை விட இந்த ஆலயத்தின் கொடியை வந்து அதிக அளவு யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட் திங், இவங்களோட வந்து உடைகள் அடிப்படையில் என்ன விஷயங்கள் பேசப்படுதுன்னு சொன்னால், பெண்கள் வந்து அதிகமாக அவங்களோட கலாச்சார உடைகள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் பார்க்குற விதமாக ஆண் பெண்களுக்கு வந்து பெரியதொரு சேஞ்சஸ் இருக்காது கலாச்சார உடைகளில். ஸோ இந்த கலாச்சார உடைகள் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். பிகாஸ் ஆஃப் கலாச்சார உடைகள் என்ன அப்படிங்கிறது வந்து அவங்க பேரால் சரியாக சொல்லப்படலை அப்படிங்கிறதுக்காக இந்த கலாச்சார உடைகள் வந்து அவங்க வந்து திருவிழா வந்து பெரும்பான்மையில சூழ்நிலை இப்போ கலாச்சாரமான ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப ரொம்ப கிராண்டான திருவிழா விளம்புகள் அடிப்படையில் வந்து நிறைய இந்த விளம்புகள்லாம் வந்து பெருசு நடத்திருக்கிற ஒரு ஆலயத்தில் தெரிவிக்கிறாங்க. மக்கள் இது மதுரை நிறைய இதுதான் மெயினாக தான் நம்ம பண்ணக்கூடிய வேர்கள் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். முழுமையாக மரத்தால் செய்யப்பட்ட ஒரு இருக்கும். இதை வந்து ஆலைகள் யூஸ் பண்ண பயிர்களால் இருக்கும். அதோட வெளி நாடுகள் இருந்தது அப்படிங்கிற நாடுகளை வந்து இருக்கக்கூடிய அந்த கலை பொருட்கள் ஆடி நகைகளுக்கு எல்லா நாடுகள் நிறைய இருக்கிறது. அதெல்லாம் யூஸ் பண்ண இன்னைக்கு வந்து அதுக்கு மதத்தோட நாட்டோட ஒரு ஒற்றுமை இருக்கிற மாதிரி நம்ம மக்களுக்கு ஒரு ஒற்றுமையும் மத கலாச்சார பண்பையும் குறிக்கிற விதமாக அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஏனைய நாடுகள்லேருந்து எடுக்கிற பொருட்களின் மூலமாக தான் இந்த தேர்களை வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஓகேவா? இதை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுறது ஏனைய நாடுகள்லேருந்து எடுக்கக்கூடிய பொருட்களை வச்சு. ஓகேவா? இது எல்லாமே தான் இந்த ஒரு கியோன் அப்படிங்கிற திருவிழாவின் முக்கிய அடையாளமாகவும் முக்கிய பங்களிப்பாகவும் காணப்படுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே சில குட்டீஸ், இதோட நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது இந்த தேர் பற்றி 2 வகைகள் சொல்லுங்கள். டீட்டெயிலாக நம்ம ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து தேர்கள் வந்து 2 வகைன்னு சொல்லியிருந்தேன். ஒன்று யமா, இன்னொன்று ஹக்கோ அப்படின்னு 2 தேர்கள். இந்த 2 தேர்கள் எப்படியான விதத்தில் முக்கியப்படுத்தப்படுது, இதை வந்து அவங்க இன்னும் ரொம்ப கிராண்டாக சொல்கிறாங்க. இந்த தேர் பவனியில் இடம்பெறக்கூடிய தேர்கள் பற்றி அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தேர்களின் வந்து கட்டுமான அதிசயம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஆனாலும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்துப்போமே, இந்த தேர்கள் வந்து மிகப்பெரிய ஈர்ப்பு இந்த தேர்களை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹக்கோ தேர் அப்படிங்கிறது வந்து 25 மீட்டர் உயரம் வரை இருக்கும், பல டன் எடை கொண்டதாகவும் இருக்கும், பெரிய மரக்கட்டைகளால் உருவாக்கப்பட்டது, நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பழமையான வடிவமைப்பில் காணக்கூடிய விதத்தில் தான் இந்த ஹக்கோ தேர், அதாவது பெரிய தேர் வந்து காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் யமா தேர் அப்படின்னு சொல்கிறது வந்து ஹக்கோவை விட சிறிய அளவு இருக்கும், தெய்வங்கள், வீரர்கள் அல்லது புராண கதாபாத்திரங்கள் உருவங்கள் அங்கே அலங்கரிக்கப்படக்கூடியதாக தான் இந்த ஒரு தேர் வந்து யமா தேர் காணப்படும். தேர்களின் கட்டுமான அதிசயம்னு சொல்லும்போது பெரும்பாலும் ஆணைகள் இல்லாமல் கட்டுவாங்க, கயிர்களால் இறுக்கமாக இணைக்கப்படும், பல தலைமுறைகளால் வந்த கைவினை நுட்பங்களை வந்து இங்கே அதிக அளவு பயன்படுத்துவாங்க. நடமாடும் அருங்காட்சியம் அப்படின்னு சொல்லி இந்த தேருக்கு வந்து தனியாகவே ஒரு விளக்கத்தை வந்து கொடுப்பாங்களாம்.
இந்த தேர் வந்து சீனா, இந்தியா, பாரசீகம் இன்றைய ஈரான் அந்த நாடுகளில் வந்து பழமையான துணிகள், கலைப்பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து இதனால் உருவாக்கப்படுறது தான் இந்த நடமாடும் அருங்காட்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் கலாச்சாரத்தின் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லும்போது செல்லக்கோட்டை 1100 ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு கொண்டது. மதம், கலை, இணை, கைவினை ஆகியவற்றில் அங்கமாக காணப்படுது. கியோட்டோ மக்களின் பெருமையும் ஜப்பானின் பாரம்பரியத்தையும் உயிரோடு பாதுகாக்கக்கூடிய ஒரு விழாவாக தான் இது கொண்டாடப்படுது அப்படிங்கிறது சொல்லி ஆகணும். இது ரொம்பவே ஃபேமஸான முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவலாக காணப்படுது. ஓகேவா, இந்த தேர் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஹாக்கோ, இந்த யமா அப்படிங்கிற தேர் பற்றி நிறைய டீட்டெயிலான விஷயம் பார்த்துருந்தோம். எதுக்கு இது தனிப்பட்ட ரீதியில் பேசியிருந்தோம்னு சொன்னால் இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒன்று இல்லையா. இந்த தேர் வந்து அதிக அளவு பேசக்கூடியது, மக்கள் மத்தியில் வந்து முக்கியமான ஒன்றா காணப்படுறதுனால இது தனிப்பட்ட ரீதியில் நம்ம பேசியிருந்தோம். ஓகேவா, இதெல்லாமே புரிஞ்சா இதோட தொடர்பு பட்டு நம்ம சொல்லக்கூடிய பார்க்கும்போது இதனை இறுதியாக படிப்பினையாக நம்ம ஒரு விஷயம் எடுத்துக்கிறோம்னு சொன்னால் இந்த கலாச்சாரத்தை வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பாதுகாத்து கொண்டு வர்றதை விட மக்களுக்கான கலாச்சாரத்தை அப்படியே கொடுக்கணும், இதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது அந்த நாட்டு மக்களின் ஒரு ஒப்பீனியன். அதோட அவங்களோட பொதுவான கருத்து என்னன்னு சொன்னால் இது ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து உயிரோடு நாளைக்கு சமுதாயத்துக்கு பாரம்பரியமாக கொடுக்கணும். நாளைக்கு சமுதாய மக்கள் வந்து இந்த சமுதாயத்தில் வளரக்கூடிய பிரஜைகள் ஒவ்வொருத்தருமே வந்து இந்த ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக பண்ண போகணும் அப்படிங்கிறது வந்து பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது வந்து அவங்களோட ஒரு காமனான ஒப்பீனியன். அவங்க அதை தான் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான். ஆனாலும் இது வந்து அந்நிய மக்களோடைய அந்நிய மக்களின் செலாவணிகளோடையும் கலை பொருட்கள்லாம் பயன்படுத்தி செய்கிற காரணம் வந்து நாட்டு மக்களோடு இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை, இந்த மத கலாச்சார பண்பு, மதத்தோடு தொடர்புப்பட்ட ஒற்றுமை, மக்களுக்கு இடையிலான ஒரு சமூக பிணைப்பு அப்படிங்கிற நிறைய விஷயத்தை காட்டக்கூடியதில் தான் இந்த ஒரு திருவிழா கொண்டாடப்படுது அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்தி தான் ஆகும். எனிவேஸ் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கான கிளாஸஸ் முடிக்க வேண்டிய தருணத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த கியோன் அப்படிங்கிற பெரியதொரு தேர் திருவிழா இல்லாட்டி இந்த ஒரு திருவிழா பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இந்த தேர் திருவிழான்னு சொல்ல முடியாது, இந்த தேர் முக்கியப்படுத்தப்பட்டதுனால நம்ம தேர் திருவிழான்னு சொல்கிறோம். இருப்பினும் இது வந்து ஆரம்பத்தில் அந்த மக்கள் வந்து நோய் தொற்று அப்படிங்கிற நிறைய பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு விடுதலை ஒன்று கிடைக்காத மக்கள் வந்து பயந்த ஒரு நிலையில் அந்த பேரரசர் உருவாக்கப்பட்ட இந்த சடங்கு சம்பிரதாயம் இன்னைக்கு வரைக்குமே அந்த மக்கள் வந்து போற்றி பாதுகாத்து அதுக்கு தேவையான இன்னும் நிறைய விஷயங்களை சேர்த்துக்கிட்டு அந்த வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. இந்த சடங்குகள் வந்து வெறுமனே ஒரு இதுக்காக எப்படின்னு சொன்னால் இந்த சடங்குகள் வந்து அந்த காலத்தில் செஞ்சாங்க அதுக்காக செய்கிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் சமூகத்தோடையும் மக்களோடையும் ஒரு பிணைப்பு இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும், இந்த விஷயங்கள் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியனில் இவங்க கண்டினியூஸாக பண்ணிட்டு வர்ற ஒரு விஷயமாக தான் இந்த ஒரு விழா இருக்குது அப்படிங்கிறது ஞாபகப்படுத்தி ஆகணும். எனக்கு இந்த மந்த்துக்கான ஒரு ஃபெஸ்டிவலாக நம்ம பார்த்தது வந்து இந்த கியோன் தான். இனி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் ஜப்பான்லாம் போனீங்கன்னு சொன்னால் இந்த டைம் மாதிரி போங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நானும் ஜப்பான் போனேன்னா இந்த ஃபெஸ்டிவல்ஸ் டைமுக்கு போகணும், அப்போ தான் ஜாலியாகவே இருக்கும், நிறைய விஷயங்கள் பார்க்கலாம், ரசிக்கலாம், இப்படி இருக்கும். எனிவேஸ் நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் செல்லக்குட்டீஸ் இன்றைக்கி நாங்கள் கிளாஸஸ்லேருந்து கிளம்ப போகிறோம். வருகின்ற நாட்களில் இன்னும் நிறைய லெசன்ஸோட நிறைய பகுதிகளை பார்க்குறதுக்கு நம்ம தயாராக இருக்கும். தொடர்ந்து கண்டினியூஸாக கிளாஸஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து ரசித்து இதெல்லாமே செயல்படுத்தி இன்னும் நம்ம வந்து கண்டினியூஸாக இதை கொண்டு போகலாம். ஓகே, நீங்களும் ஹாப்பியாக இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்றைக்கி நான் கிளாஸஸ்லேருந்து கிளம்புறேன். ஸோ இன்னும் ஒரு நாள் இன்னும் ஒரு லெசனோடு உங்களை சந்திக்கும் பிறகு உங்களிருந்து நான் கிளம்புறேன். ஸோ காட் பிளஸ் யூ, டேக் கேர், செல்லக்குட்டீஸ், பாய். உலகம் முழுதும் ஒரு பயணம், ஒரு நாள் என்றாலும் பல தருணம், சிறு இலக்கு செல்லவோ இலக்கு முன் இருந்து ரசித்து இது ஒரு பட்டாம்பூச்சியின் கதை. பட்டாம்பூச்சிகள் பட்டாம்பூச்சிகள்